வணக்கம் நண்பா. எஸ்பிஐலேருந்து கிளர்க் போஸ்டிங்காக 13,000 வேகன்சி வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி வேணும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி எண்டு வரைக்கும் யார் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்காக நம்ம சேனல் சார்பாக வேலை கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்களா 17 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்காக வேரியஸ் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஜூனியர் அசோசியேட்டில் பார்த்தீங்களா வாடிக்கையாளர் ஆதரவு அண்டு விற்பனை இதில் பார்த்தீங்களா 13,735 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம்னு பார்த்தீங்களா பதவி வாரியாக கொடுத்துருக்காங்க. இது ஜூனியர் அசோசியேட் கிளர்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஆரம்ப அடிப்படை பார்த்தீங்களா கொடுக்குறாங்க 26,730 பேசிக் இதில் பார்த்தீங்களா பட்டதாரிகளுக்கு அனுமதிக்கப்படும் 2 முன்கூட்டிய உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க 24,050. அதே பார்த்தீங்களா இதில் வாடிக்கையாளர் ஆதரவு விற்பனை இந்த மாதிரி பார்த்தீங்களா கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங்கில் நிறையா இருக்குது. அதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே பார்த்தீங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்களா நீங்கள் மத்திய அரசு பார்த்தீங்களா அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது சமமான தகுதி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஏதாவது ஒரு டிகிரி இல்லைன்னா மத்திய அரசில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்க்கலாம். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 20 வயது குறையாத மற்றும் 28 வயதுக்கு மிகாமல் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2024 2 நாட்களையும் உள்ளடக்கின்னு சொல்லியிருக்காங்க. உயர் வயது வரம்பு அரசு விதிகளின்படி வழங்கப்படுகிறது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்களா SC ST கேட்டகரிகளுக்கு BW விண்ணப்பதாரர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக EWS OBC விண்ணப்பதாரர்கள் 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்க SBI குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்றலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 1 எக்ஸாம் 2ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை எக்ஸாம் முதன்மை தேர்வுன்னு சொல்லி 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 எக்ஸாம்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா மட்டும்தான் உங்களுக்காக இந்த போஸ்டிங் கொடுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கலாம். அவங்களுடைய எப்படி வேணாலும் அவங்க விதிகளை மாற்றலாம். அதனால் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா எதுக்கும் தயாராக இருங்க. இந்த பதவிக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க எப்படின்னு பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்களா நீங்கள் சென்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விரிவாக என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்களா அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைனில் போர்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களுடைய நேமு எல்லாமே டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பரு எது கேட்குதோ எல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிறது கரெக்டாக பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் SC ST இந்த கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வராது. BC MBC இந்த கேட்டகரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்களா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்களா அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம பார்த்தீங்களா அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். எக்ஸாம் எப்போ என்ன ஸ்டேட்டஸு நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷனில் தான் தெரியும். அதுக்காக பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணால் வேறு எந்த பயன்முறையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷனு இந்த ஆஃப்லைன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா ஆன்லைனில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா ஆன்லைனில் விண்ணப்பம் தொடங்கும் தேதின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்களா 17/12/2024 தொடங்கி 7/1/2025 பார்த்தீங்களா க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளம் இன்டர்நெட் பிரச்சனை இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். ஏன்னா அதிக பேர் ஒரே டைமில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சர்வர் பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இது வீடியோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்காக இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்ததுக்காக உங்களுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இந்த 13,735 வேகன்சியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.